ஆராசா ஆம்பளையாக இருந்தா, ஆராசா ஆம்பளையாக இருந்தா, ஆண்மகனாக இருந்தா, உண்மையிலேயே அவன் அப்பனுக்கு அயனுக்கும் பிறந்த மனுஷனாக இருந்திருந்தா, துர்கா ஸ்டாலின் அம்மாட்ட போய் உங்களை பார்த்தா சங்கி ஆட்டம் இருக்குது, நீங்கள் பொட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிற துணிவு இருக்கு ஆராசாவுக்கு? உன் சொந்த தொகுதியில் சொந்த ஊரில் 3 முறை நீ பாராளுமன்ற வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற உன் சொந்த தொகுதியில் உனக்கு சீட்டு கட்டி நிற்கிறதுக்கு வக்கு இருக்கா, வழி இருக்கா? எத்தனை திமுக அமைச்சர்கள் கோயிலில் போய் வடம் பிடிக்கிறான்? காய் வேட்டி கட்டிட்டு ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்காரு 3-4 வருஷமா. நீ காய் வேட்டி கட்டாத, நீ பட்டை போடாதன்னு சொல்கிறதுக்கு வக்கு இருக்கா ஆராசாவுக்கு? உன் மனைவியை எந்த முறைப்படி நீ அடக்கம் பண்ண? கிறிஸ்துவ முறைப்படி தான் அடக்கம் பண்ண. நீ பொய் சொல்லி சட்டத்தை ஏமாற்றி தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி ஹிந்து பறையர்னு நீ ஹிந்தி எஸ்சின்னு சொல்லி நீ சீட்டு வாங்கி தனித்தொகுதின்னு மக்களை ஏமாற்றி அரசாங்கத்தை ஏமாற்றிட்டு இருக்கிற. உன் மனைவிக்கு கிறிஸ்துவ வச்சுன்னா நீ எப்படி ஹிந்துவாக இருப்ப? நீ இன்னைக்கு நீ ஆம்பளையாக இருந்தீங்கன்னா, நீ உண்மையிலே உனக்கு ஆண்மகனாக இருந்தீங்கன்னா, நாளைக்கு தேர்தல் களத்தில் நீ போட்டி போடுறப்ப ஹிந்து பறையன் ஹிந்து எஸ்சின்னு போடாமல் நீ தேர்தலில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி பார்ப்போம். அதுக்கு மட்டும் உனக்கு ஹிந்து வேணுமா? ஹிந்துவாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, அதை தாழ்த்தப்பட்டன்னு சொல்கிறத பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தனித்தொகுதியில் தான் நிற்கிற. நீ ஹிந்துவே இல்லையே. உன் மனைவி எதுக்கு கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ண? அது மட்டும் இன்னைக்குதான் உனக்கு? அப்போ நீ கிறிஸ்டியன் தானே? ஆனால் அவர் சொல்லும்போது ஒரு தடவை பேரில் சொல்லும்போது கூட என் மனைவி ராமர் பக்தர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சார். ஆமாம், கிறிஸ்டியன் பரவடி அடக்கம் பண்ணுவாங்க, அப்புறம் ராமர் பக்தர்மாங்க, ஓட்டு வேணா என்ன வேணாலும் பொறுக்கித்தனம் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பேசுவானுங்க. எலெக்ஷனில் நிற்கிறப்ப, நீ தேர்தலில் போட்டி போடுறப்ப, கட்சி பொது மீட்டிங்கில் ஓட்டு சேகரிக்கிறப்ப நீ நின்று இந்த வார்த்தையை பேசு. திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் யாரும் பொட்டு வைக்காதீங்க, விபூதி பூசாதீங்க, கயிறு கட்டாதீங்க அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் உன்னால பேச முடியுமா? அப்படி நீ பேசி ஓட்டு கேட்டீங்கன்னா நீ ஆம்பளை, நீ மனுஷன், நீ உப்பு போட்டு சோறு திங்கிறவன். நீ இப்போ பேசுற, இது அயோக்கியத்தனத்தின் உச்சம் இல்லையா? இதுல திமுகவில் இருக்கக்கூடிய, திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய, ஹிந்து சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற, தெய்வ நம்பிக்கைன்னு வாழக்கூடிய, திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய மானங்கட்ட ஜிந்துக்கள் சிந்திக்கணும். இதை பத்தி அவர்கள் தான் சிந்திக்கணும். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. எலெக்ஷனுக்குள்ள போய் நின்று நான் என் பொண்டாட்டி ராம பக்தை, என் வப்பாட்டி லட்சுமண பக்தை அப்படி ஏதாச்சும் சொல்லிட்டு போய் ஊரை ஏமாத்திக்கிட்டு உலகத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்களா? அசிங்கமா இல்லை உனக்கு? இதை பேசுறதுக்கு நீ கேவலப்படணும், நீ அசிங்கப்படணும். ஏன்னா நீ ஒரு மத சடங்கின் அடிப்படையில் உன் மனைவியின் இறுதிச்சடங்கை செய்த அயோக்கியம் கிறிஸ்துவனி. நீ ஹிந்துன்னு சொல்லி பொய் சொல்லி, ஹிந்து பட்டியலினம் என்று பொய் சொல்லி, ஹிந்து எஸ்சி என்று பொய் சொல்லி ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தட்டி பறித்து நீ எலெக்ஷன் இன்னும் ஜெயிச்சிருக்க. ஓன் கட்சியில் ஓன் பொறுப்புக்கு உன்னுடைய தகுதிக்கு நீ கோடி கோடியாக அந்த கட்சிக்கு 2Gல கொள்ளையடிச்சு கொடுத்த நன்றி விசுவாசத்துக்கு பொது தொகுதியில் நீ போட்டியிடறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு விரட்டினா பாரு திமுக தலைமை. அன்னைக்கு நீ தூக்கப்பட்டு செத்து இருக்கணும். கட்ட தம்பி, சொந்த ஊர் பொது தகுதியில் நிற்கிறதுக்கு ராசாவுக்கு தகுதி இல்லை என்று திமுக தலைமை சொல்லி நீலகிரிக்கு அடிச்சு விரட்டினாங்களே, அன்னைக்கு நீ ஆவேசப்பட்டு பேசினா நீ ஆம்பளை, நீ மனுஷன். அதெல்லாம் பேசல, அதுக்கெல்லாம் பேச வக்கு இல்லை, வாய் இல்லை, வழி இல்லை. அப்புறம் இன்னொன்று கூட நீலகிரி மீட்டிங்கில் பேசினேன் தம்பி. இருந்தாலும் நார்த் இந்தியாவிலேருந்து வர்றவங்கெல்லாம் கூலி வேலைக்கு போகிறாங்க, ஹிந்தி படித்தவங்கலாம் நாற்று நடுற கேவலமான வேலை செய்கிறான்னு. விவசாயி அந்த நாற்று நடுற சேத்துல கால் வைக்கணும்னு திங்கிறதுக்கு சோறு கிடைக்காது. கரெக்டா தம்பி? அப்ப நாற்று நடுறத கேவலமான தொழில்ன்றான், விவசாய கூலிகளை கேவலம் என்றான். இதே ராசா அந்த விவசாயிகள் தானே உனக்கு ஓட்டு போட்டான். அந்த விவசாயிகள் தானே ஓட்டு போட்டு வாங்கி திமுக ஜெயிச்சு ஆட்சி கட்டில் உட்காந்து கோடி 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 கோடியே கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த ராசா தான் பேசினாரு, நீலகிரியில் தான் பேசினாரு. அப்போ விவசாய பெருங்குடி மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவர் எதுக்கணுமா இல்லையா? விவசாய சங்கங்கள் எத்தனை இருக்குல்ல, அந்த விவசாய சங்கங்கள் அத்தனை எதிர்த்து இன்னைக்கு விவசாய தொழிலை கேவலப்படுத்தி விட்டார்னு சொல்லணும்ல. விவசாயம் பண்ணுறதும் விவசாய கூலிகளாக இருப்பதும் அப்படிப்பட்ட கேவலமான தொழிலை செய்ய தான் நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் வர்றான்றான். ஹிந்தி படித்தா நீ கேவலமான நாற்று நடுற தொழிலை தான் பண்ணணும்னு சொல்கிறான். அந்த ஆள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அந்த ஆள் முன்னாள் மத்திய அமைச்சர், அந்த ஆள் திமுகவுடைய கழக துணை பொதுச் செயலாளர். அவன் சொல்கிறான் விவசாய சங்கங்கள்லாம் வாய் மூடி மௌனமாக உட்காந்து வெட்டித்தனமா விருதாத்தனமா தேவையில்லாத போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கு. அப்படி இருந்துமே ஆராசா அவர்கள் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கு? மானங்கெட்ட ஹிந்துக்கள் போடக்கூடிய ஓட்டு. திமுகவுக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு ஹிந்துக்கும் மானம் மரியாதை சூடு சொல்ற கிடையாதுங்கிறது என்னுடைய பார்வை.
அப்படி மான மரியாதை சூடு சொர்ந்த இன உணர்வும் பக்தி உணர்வும் இறை நம்பிக்கையும் நமது சார்ந்திருக்கக்கூடிய மதம் ஆச்சரியங்களுக்கு கட்டுப்பட்டு சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தனால் திமுகவிற்கோ உதயசூரியன் சின்னத்துக்கோ ராசாவுக்கோ ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ கனிமொழிக்கோ ஓட்டு போட மனமே வராது. எப்படி சார் வரும்? தொடர்ந்து கருணாநிதி காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து தொடர்ந்து இந்து மதத்தை தாக்கி 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 தானே சார் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் கோயிலுக்கு போகிறவன் மகனின் கல்யாணத்தை இந்து முறைப்படி நடத்துகிறவன், பொட்டு வச்சுக்கிறவன், பூ வச்சுக்கிறவங்க, கயிறு கட்டுறவங்க, ஊதி பூச்சிக்கிறவங்கலாம் போய் திரும்ப திமுக ஓட்டு போகிறான்னா அவெல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? உன்னை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் தொடர்ந்து உன்னை துன்புறுத்திக்கிட்டே இருக்கான். கலைஞர் சொன்னார், கடலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் எம்பியா இருந்த ஒருத்தரை பார்த்து, நீ பொட்டு வச்சிருக்கிறத பார்த்தா ரத்த வடிகிறது போல இருக்கு அப்படின்னு டபுள் மீனிங்கில் சொன்னார். அந்த அந்த திமுக நிர்வாகியை பார்த்து அசிங்கம் இல்லையா இது? இந்த முதலமைச்சர் மட்டும் குறைச்சலா? இஸ்லாமிய விட்டு திருமணத்தில் போய் நின்றுட்டு இந்து திருமண சடங்குகளில் சொல்லக்கூடிய மந்திரங்களை அர்த்தத்தை கேட்டால் ஆபாசமானவை, அருவருக்கத்தக்கவை பேசுகிற மனிதன் தான் இருந்தாலே. நீ இப்படிப்பட்ட கட்சிக்கு திரும்ப 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 இந்துக்கள் வாக்களிக்கிறார்கள். இந்துக்கள் வாக்களிக்கிறத பற்றி நான் சொல்ல, இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உடைய, இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட, இந்து சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடியவர்கள் திரும்ப திமுகவுக்கு வாக்களிச்சானா அவனை விட மானங்கட்ட பையன் இந்த உலகத்திலே இல்லைங்கிறேன். நான் 100 கோயிலை இடிச்சிருக்கேன், சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், பார்வதி கோயில அப்படின்னு பேசுற டிஆர் பாலுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஓட்டு போட்ட அம்மா இந்துக்கள் அவெல்லாம் முட்டா பையன், மூட பையங்கிற நான் டேரிங்க பப்ளிக் மீட்டிங்ல சொன்னானு சார். பப்ளிக் மீட்டிங்ல சொன்னா வந்தாலே அவனுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ள இந்துக்கள் ஓட்டு போடுறான். ராமானுஜர் அடக்கஸ்தலம் இருக்கிற புண்ணிய பூமியில இருந்து அவனுக்கு ஓட்டு போடுறானுங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் இருக்கிற இந்துக்கள் சடங்கு சம்பிரதாயத்தை எதுக்கக்கூடியவன். நான் இந்து முறைப்படி செய்ய மாட்டேன், எனக்கு இந்து மதம் பிடிக்காது, ஆனால் நான் பிறந்துட்டேன் இந்து மதத்தில், அதனால ஹிந்துவா இருக்கேன்னு சொல்லிக்கிறவனை பற்றி கவலையே இல்லை. நீ சடங்கு சம்பிரதாயத்தில் கடைபிடிச்சிக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு நீ இறை நம்பிக்கையோட இருந்துக்கிட்டு நீ திமுக ஓட்டு போட்டினா உன்னை விட மானங்கட்ட, ரோசங்கட்ட, வெட்கங்கட்ட மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ மாட்டான். இதே போல ஒரு கிறிஸ்தவனை பேசிட்டு ஒரு கிறிஸ்தவன் திமுக ஓட்டு போட்டுருவாரா? ஒரு இஸ்லாமியரை பேசி திமுக அப்படி பேசிடுச்சுன்னா இஸ்லாமியர் திமுக ஓட்டு போட்டுருவாங்களா? இன்றைய காலம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ எதுவுமே செய்யல. ஆனால் அவர் இந்துத்துவ கட்சியாக இருப்பதனால், இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக இருப்பதனால், தேசத்தை மிகவும் போற்றக்கூடிய கட்சியாக இருப்பதனால் ஹிந்து நமக்கு விரோதி கட்சின்னு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சிறுபான்மையினரும் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க.